ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் வச்சு என்னெல்லாம் ஃபேஸ்க்கு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பச்சை பயிர் வச்சு ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர், ஒரு ஃபேஸ் பேக் அண்ட் ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் மூணுத்தையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மூணுத்தையுமே நீங்கள் ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. முக்கியமாக ஃபேஸ்க்கு சோப் போடுறதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுங்க. லீஃப் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் செம்ம க்ளோயிங்காக இருக்கும், சூப்பர் கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இன்னொன்று ஃபேஸ் பேக் நீங்கள் எப்போ வேணால் போட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டு தூங்கிட்டு மார்னிங் தான் வாஷ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு 20 to 30 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட வாஷ் பண்ணிடலாம். அடுத்து ஸ்க்ரப்பு வீக்லி 1 டைம் யூஸ் பண்ணாலே போதும். அதுவும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு உங்கள் ஃபேஸில் அப்படின்னா ஸ்க்ரப்பை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த 3 மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பச்சைப்பயிறு தான். பச்சைப்பயிறு யூஸ் பண்ணுறதுனால நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே கம்மியாயிடும், ஃபேஸ் ரொம்ப கிளியர் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கிராம் ஃப்ளார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் பச்சைப்பயிரை நல்லா வெயிலில் காய வச்சு கூட இந்த மாதிரி அரைச்சிக்கலாம், இல்லாட்டி சாதாரணமாக கூட அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், லைட் க்ரீன் கலரில் இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை எப்பயும் போல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுனால ரொம்ப ஃபைன் பவுடர்லாம் கீழே போயிடும். அதை நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் பவுடருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறத ஃபேஸ் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை ஒரு 1/4 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு சின்ன ரேஷியோ தான், நான் உங்களுக்கு சும்மா செஞ்சு காமிக்கிறேன். இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1:1 ரேஷியோவில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 1 மந்த் அளவுக்கு நீங்கள் லார்ஜ் பேட்சில் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு உங்களுக்கு தேவையான அளவு பவுடர் எடுத்துக்கிட்டு அது கூடயே நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ரோஸ் வாட்டர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை உங்களோட பேர் ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாத உங்களோட பேர் ஃபேஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸாவது நல்லா மசாஜ் பண்ணுங்கள். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களோட கண், கழுத்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் ரெகுலராக உங்களோட ஃபேஸ் வாஷ் பவுடராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நம்ம ஸ்க்ரப்பிங் பவுடர் மேலே வந்துச்சு இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரப்பிங் பவுடர் தான் தேவைப்படும். ஒரு எம்டி பவுலில் இந்த ஸ்க்ரப்பிங் பவுடர் நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடயே நான் இன்றைக்கி அரிசி கஞ்சி எடுத்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி அவைலபிளாக இருந்துச்சு. உங்களுக்கு இது அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க அரிசி கஞ்சி 1 ஸ்பூனு இந்த ஸ்க்ரப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்க்ரப்பை உங்கள் ஃபேஸில் நல்லா அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும். உங்கள் ஃபேஸில், உங்களோட அண்டர் ஐயில் அண்ட் உங்களோட நெக் ஏரியாஸில் எல்லாத்துலேயும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போதுமே ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும் அண்ட் உங்களோட ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்.
கடைசியாக வந்து ஃபேஸ் பேக் செய்யறதுக்கும் வந்து பச்சை பயிறு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தயிர் ஊற்றிடுங்க. நான் இன்றைக்கி நல்லா கெட்டியான தயிராக ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து மோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. இப்போது இதை நல்லா கலக்கி விட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இதை நல்லா ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த தயிர் எல்லாத்தையுமே இந்த பச்சை பயிர் வந்து நல்லா உறிஞ்சு இந்த மாதிரி உப்பி இருக்கும். இப்போது இந்த பச்சை பயிரை ஒரு எம்டி மிக்சியில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கெட்டியான தயிர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இவ்வளோ திக்காக இருக்குது. நீங்கள் வந்து மோர் சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது இந்த பேஸ்ட்டை வந்து நான் ஒரு எம்டி பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். காலையிலே ஆகட்டும், மத்தியானம் ஆகட்டும், நைட்டு ஆகட்டும், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபேஸ் வாஷ் பவுடர் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இதில் தயிர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சூப்பரான டிஃப்ரென்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் வாஷ்லேயே. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் பச்சை பயிர் வச்சு ஃபேஸ் வாஷ் பவுடர், ஃபேஸ் பேக் அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப் மூணுத்தையுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.